வணக்கம் அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்பொழுதும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. கடவுள் ஆசீர்வாதத்தோட நீங்கள் உங்கள் குடும்பத்தினர், உங்களை சார்ந்தவங்க, நல்லது நினைக்கிறவங்க, நல்லதாக வாழ்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக வாழணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலையம் கிட்ட வேண்டிக்கிறேங்க. இப்போ நான் இன்னைக்கு வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் ஜூன் மாதம் 21 பௌர்ணமி தினத்தன்று நாங்கள் ஆட்டோவில் 200 பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம். அந்த 200 பேருக்கு அன்னதானம் கொடுத்த வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் வரும், பாருங்கள். எப்பவும் போல் ஒரு சின்ன கதை, இந்த கதை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஒரு நாள் யாத்திரை போகும் சிவனடியார் அவர் ஒரு நாட்டை கடந்து போயிட்டு இருந்தார். அப்படி போகும்போது அந்த நாடு செல்வ செழிப்பான நாடு. அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் யாருக்குமே எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லாரும் எல்லா வளத்தோடையும் நலத்தோடையும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்படி அந்த நாட்டை அவர் கடந்து போகும்போது ஒரு தங்க நாணயம், இவ்வளோ பெரிய தங்க நாணயம் கீழே கிடக்குது. அந்த நாட்டை அவர் கடந்து போகும்போது தங்க நாணயம் கீழே கிடக்குது. என்னடா அது, இந்த நாட்டு மக்கள் யாருன்னா அந்த தங்க நாணயத்தை மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க நாணயத்தை எடுக்கிறாரு. எடுத்து பார்த்துட்டு இந்த நாணயம் நமக்கு தேவையில்லை, இந்த நாட்டு மக்கள் யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதனால் இந்த நாட்டு உள்ளே போயிட்டு இந்த நாட்டு மக்கள் யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்து அவங்க கிட்ட அந்த நாணயத்தை நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியார் என்ன பண்ணுறாரு, அந்த நாணயத்தை எடுத்துட்டு அந்த நாட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு அந்த நாட்டு மக்கள் கிட்ட யாருக்குன்னா விசாரிக்கிறாரு. இந்த நாணயம் நான் வழியில் கிடைச்சதுங்க, இந்த தங்க நாணயம், உங்களுக்கு யாருக்குன்னா இந்த நாணயம் சொந்தங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், ஐயா நாங்கள் எல்லாரும் செல்வ செழிப்போட எல்லா வளத்தையும் நலத்தோடையும் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுது கிடையாது ஐயா, அந்த நாணயம் கண்டிப்பாக எங்களுது கிடையாது, இதை நீங்கள் வேற யாருன்னு தான் போய் கேளுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயும் அந்த ஐயா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டு அந்த நாணயம் உங்களுதான் சுற்றி கேட்குறாரு. அந்த நாட்டு மக்கள் யாருமே எங்களுது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவொடனே இவருக்கு ரொம்ப அலுப்பாகி போச்சு. கேட்டு கேட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஆகி போச்சு. என்னடா அது, ஒரு தங்க நாணயம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம், இந்த தங்க நாணயம் என்னது இல்லை, எங்களுது இல்லை, வேற யாருது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படி ஒரு மக்களா, அப்படி ஒரு சிறந்த நாட்டு மக்களா இவங்க. இந்த மக்களே அப்படின்னா அந்த நாட்டுடைய அரசன் எப்படிப்பட்டவனா இருப்பான், இந்த நாட்டுடைய அரசனுடைய திறமையால தான் இந்த மக்கள் இப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவர் யோசிச்சுட்டு ஒரு கோவிலில் போயிட்டு நைட்டு நம்ம தூங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கோவிலில் படுத்து தூங்குறாரு. காலையில் எழுந்து அந்த நாணயத்தை எடுத்துட்டு வேற நாட்டில் யார் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது இவர் இருந்து போறாரு பார்த்தீங்களா, அந்த நாட்டோட மன்னன் ஒரு பெரிய படை திரட்டிட்டு எதிர் நாட்டு மேலே படையெடுக்கிறதுக்காக வேக வேகமாக ஒரு பெரும் படையோட போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது இவர் வழியில் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, எங்கே இவங்க அவசரமாக ஏதோ படையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த படைகள் போகும்போது குறுக்கில் போயிட்டு இப்படி கையை நீட்டி இப்படி நிற்கிறாரு. நின்னவுடனே அந்த படைகள்லாம் அப்படியே நின்றுச்சு. ராஜா பின்னாடி தேர்ல வர, ஏன் நம்ம படைகள்லாம் நின்றுச்சு அப்படின்னா, யாரோ ஒரு சிவனடியார் இந்த மாதிரி கை நீட்டி நம்ம படைகளை நிறுத்துறாரு, என்னன்னு தெரியலைங்க அப்படின்னு. ராஜா என்ன பண்றாரு, கீழே இறங்கி போய் பார்க்குறாரு. போய் பார்த்த உடனே ஒரு சிவனடியார் அந்த படைகளை நிறுத்தி வச்சிருக்காரு. நிறுத்தி வச்சுன்னு இவர் ராஜா கோவப்படாம, ஏன்னா சிவனடியார் ஆச்சே, ஏன் கோவப்படணும், அதனால கோவப்படாம அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா வணக்கம், வணங்குகிறேன், நான் ஒரு நாட்டு மேலே படையெடுக்க போயிட்டு இருக்கேன், ஸோ உங்களுக்கு என்ன வேணும் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியாரை அந்த ராஜா கேட்குறாரு. கேட்கும்போது இந்த சிவனடியார் சொல்றாரு, ஐயா தாங்கள் கோச்சிக்கலாம் ஒன்னே ஒன்று நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. கேளுங்க அப்படின்றாரு. நீங்கள் எங்கே ஐயா இவ்வளோ வேகமாக படையெடுத்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, நான் எதிரி நாட்டு மேலே படையெடுத்து போயிட்டு இருக்கேன் ஐயா, நீங்கள் படையெடுத்து போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த சிவனடியார் ராஜாவை பார்த்து கேட்கும்போது, நான் எதிரி நாட்டு மேலே படையெடுக்க போயிட்டு அங்கே இருக்கிற செல்வங்கள், அங்கே இருக்கிற வளங்கள், அங்கே இருக்கிற இடங்கள், இது எல்லாத்தையும் நான் கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு இந்த ராஜா சிவனடியாரை பார்த்து சொல்கிறாரு. அப்போ சிவனடியார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையில் இருக்கிற அந்த தங்க நாணயத்தை, ஐயா இந்தாங்க இந்த தங்க நாணயம் அப்போ உங்களுக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கையில் இந்த சிவனடியார் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அந்த ராஜா அந்த நாணயத்தை அப்படி கையில் பார்த்தோன்னே, ஐயா இந்த நாணயத்தை ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் அந்த நாணயம், எனக்கு தேவையில்லையே, இது எந்த இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியார்கிட்ட அந்த ராஜா சொல்கிறார். அப்போ சொல்லும் போது அந்த சிவனடியார் ராஜா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நான் உங்கள் நாட்டை கடந்து வந்துட்டு இருந்தேன்,
அப்போ வந்து இந்த தங்க நாணயம் எனக்கு கீழே கிடைச்சது. இந்த நாட்டுடைய ஆட்கள் தான் யாருன்னா வந்து இந்த நாணயத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் நாட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு மக்களாக கேட்டேன். ஆனால் உங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் செல்வ வளத்தோடையும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம், எங்களுது இல்லை அந்த நாணயம், எங்களுக்கு வேணாம் அந்த நாணயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு படையெடுக்க போகிறேன், அங்கே இருக்கிற செல்வத்தையும் அங்கே இருக்கிற வளத்தையும் கைப்பற்ற போகிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் போகும்போது அப்போ இந்த நாணயம் உங்களுக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கையில் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே இந்த ராஜா அப்படியே ஒரு மாதிரி விக்ஸ் ஆகி பார்க்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் சொல்கிறாரு, ஐயா உங்கள் நாட்டு மக்களுக்கே வந்து செல்வங்கள் தேவைப்படலை, வளங்கள் தேவைப்படலை, ஆனால் இந்த நாட்டுடைய ராஜாவான உங்களுக்கு இன்னும் 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 செல்வம் தேவைப்படுது போல இருக்கு, வளங்கள் தேவைப்படுது போல இருக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போயிட்டு இருக்கீங்க, அந்த ஆசை தீராம. அதனால தான் இந்த நாணயத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது அந்த ராஜா அந்த சிவனடியாரை பார்த்து கூனி குறுகி நின்று கையெடுத்து கும்பிட்டு அந்த சிவனடியார் காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட எல்லா வளமும் செல்வமும் இருக்கு, அதை நான் புரிஞ்சிக்காம இன்னொரு நாட்டு மேல நான் படையெடுக்க போனது தப்பு தான், இந்த ஒரே ஒரு தங்க நாணயத்தால என்னுடைய அனைத்து புத்திகளையுமே மாத்திட்டீங்களே ஐயா, ரொம்ப ரொம்ப என்னை மன்னிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டு அந்த சிவனுடையாருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு தன்னுடைய படைகளை திரும்ப கூட்டுட்டு தன்னுடைய நாட்டுக்கே அந்த ராஜா போனான். ஸோ இந்த கதை எதை உணர்த்துதுன்னா, நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழணும். நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களையும் நம்ம கிட்ட இருக்கிற வளங்களையும், அது குறைவா இருந்தாலும் சரி நிறைவாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நம்ம மனசை திருப்திப்படுத்திக்கணும். ஸோ நம்ம மனசை நம்ம திருப்திப்படுத்திக்கிட்டோம்னாலே நமக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. அப்படித்தான் அந்த நாட்டுடைய மக்கள் அவங்க கிட்ட இருக்கிற செல்வங்களையும் வளங்களையும் வச்சு அந்த மனசை திருப்திப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த ராஜாவுக்கு திருப்தி ஆகாதால அவர் இன்னொரு இடத்துக்கு படையெடுக்க போனாரு. இந்த சிவனடியார் அவருடைய புத்தியை தெளிய வச்சாரு. அது போல நம்மள நிறைய பேர் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை நினைச்சு திருப்திப்படாம இன்னொரு பொருள் மேலேயும் இன்னொரு விஷயத்து மேலேயும் இன்னும் அடையணும் இன்னும் வாங்கணும், இன்னும் சேர்க்கணும்னு போய் நம்மளுடைய வாழ்க்கையின் நேரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையின் காலத்தையும் நம்ம எல்லாருமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதைத்தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. மனதால திருப்தி ஆகணுமே தவிர செல்வத்தாலையும் வளங்களாலையும் நம்ம திருப்தி ஆக தேவையில்லை அப்படின்றதுக்காக இந்த கதையை உணர்த்துதுங்க. இந்த கதையை நான் உங்ககிட்ட சொன்னேங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் 100 ரூபாய் கொடுத்து கூட, 500 ரூபாய் கொடுத்து கூட, 50 ரூபாய், 10 ரூபாய், 36 ரூபாய், 24 ரூபாய் இப்படி எல்லாம் கூட அனுப்பிச்சு இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் இந்த 4 வருஷமா ஒரு நாள் கூட சரியாம ஏதாவது ஒரு சூழ்நிலையில மாசத்துல ஒரு 10 நாளோ 15 நாளோ கையை கொடுத்து காப்பாற்றி கூட்டிட்டு வர அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் வியூவர்களும் ஸ்பான்சர்களும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் சாதாரணமாக இந்த ஒன் டே ஃபுட் வீடியோவை பார்க்குறீங்க. இந்த நீங்கள் வீடியோ பார்க்குற ஒரு செகண்டும் யாரோ ஒருத்தருக்கு அது உணவாக தான் போகுது. நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஸ்பான்சர் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய பார்வையாளர்கள், இந்த பார்வையாளர்கள் நீங்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதில் ஒரு 2-3 விளம்பரங்கள் போச்சுன்னா அந்த விளம்பரத்து மூலயமா எனக்கு வர ஏர்னிங்க தான் நீங்கள் 10 நாள் 15 நாள் ஸ்பான்சர் கொடுப்பீங்க. மீதி 10 நாள் 15 நாள் ஸ்பான்சர் இல்லைன்னா அந்த ஏர்னிங்கை வச்சு தான் இத்தனை நாள் நாங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ அந்த ஏர்னிங் குறைஞ்சாலும் ஏதோ ஒரு ரூபத்திலேயாவது இந்த அன்னதானத்தை நம்ம நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னதானத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையும் அன்னதானத்தை கைவிடக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஓட்டிட்டு இருக்கேங்க. ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்ணாமலையார் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. மோர் வேணுமா தாத்தா? கீரை கீரை 1-2 சரி தாத்தா. பூண்டு இருக்கா சாப்பிடுவில்ல? ஓம் நமச்சிவாய தாத்தா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் தாத்தா. சாப்பிடு சாப்பிடு.
ஐயா வாங்க ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? பௌர்ணமியா? இன்னைக்கு பௌர்ணமி ஐயா, எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அழிச்சுன்னு தான், அதனால பௌர்ணமி. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. உங்களுக்கு எப்படி தெரியுது இன்னைக்கு? தெரியல, நான் எப்பவே டயர்டா உடம்பு டயர்டா இருக்கீங்க. கிரிவலம் போலையா? போயிட்டு வந்தேன், நல்ல மாட்டிக்கின பல்து, அது தூங்கினே ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. சரி சாப்பிடு. எங்க ஐயா மற்றவங்களாம்? ஓம் நமச்சிவாய. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடு சாப்பிடு. வாங்க, உங்களுக்கு தான் எத்தனை வாங்க. ஓம் நமச்சிவாய். தாத்தா மொத்தமா சிட்டுமா? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்குது. என்ன ஐயா உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க? சரி 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 சரிங்க ஐயா. அதெல்லாம் வராமலாம் இருக்க மாட்டேன் ஐயா, டெய்லி வருவோம். ஓம் நமச்சிவாய். ஐயா அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. வாவ், எப்படி சொன்னாரு பாரு தம்பி. சாப்பிடுங்க ஐயா. கடை ஓனரு? சரிங்க ஐயா, சரி. ஓம் நமச்சிவாய். அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய். எங்க பெரியவர் கால் பண்ணாரு? நித்யானந்தா கிட்டயா? அங்க நிக்காத வண்டி, இங்கதான் நிக்கும். சிவாய நம. கீரை குழம்பு மோர் ஐயா. ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு ஒண்ணா ரெண்டா? சரி. சிவாய நமக. நமச்சிவாய். நமச்சிவாய். மாங்காய் ஐயா எங்க போய்கிறாரு? என்ன என்ன அங்க இருக்கிறாரா? சரி அப்ப அவர் கொடுத்துருங்க ஐயா. நமச்சிவாய். சாமி மொத்தம் ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடு. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய். மோரா கீரையா? ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க தாத்தா, சாப்பிடுங்க. சாமி சாப்பாடு வேணா வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சிவாய். எங்க போயிட்டாங்க எல்லாரும்? நந்தி சாமி லைன்ல இருக்கிறாங்களா? சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. தாத்தா என்ன வேணும்? கீரையா மோரா? சிவாய நமக. சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். இப்படி வந்துருங்க, நான் போயிடுறேன். ஓம் நமச்சிவாய். தாத்தா அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. ஒன்னா ரெண்டா? என்ன கீரை வேணுமா? ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. யாருக்கு? வர வாங்க, அங்கே தான் வரேன். என்ன உடம்பு முடியலையா? அப்படியே குத்துற மாதிரி இருக்குதா? சரி சரி. அதுக்கு எனக்கு நான் ஒரு மருந்து சொல்கிறேன், வாங்கி வரையா? கொடுப்பாங்களா? மருந்து அடிக்கிறதுல கேட்டால் விஷம் மருந்து தான் கொடுப்பாங்க. அதுதான் நானும் வந்து கேட்டேன். அது வேணுமா? எதுக்கு? நாங்கள் தான் குத்தோம். பார்த்துக்கப்பா உங்கள் தாத்தாவை.
கொடுத்தீங்களா ரெண்டே பாலாடு குடிச்சிட்டு பாலாடை வேற என்ன வாங்கணும் பாலாடு வாங்குறேன் இந்த முடியில ஊத்திக்கிறா மூடிட்டு ஊற்றி பிடிச்சிட்டு அப்படி வலிக்குதா கீழே கொடுக்குறேன் அடியில். ஆப்ரேஷன் பண்ணாலும் தான் கஷ்டன்றாங்களே என்ன என்ன பண்ணுறது எனக்கு அப்படியே உயிர் போகுது. பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வா சரியாயிட்டோம். இன்டர்வியூ வேணாம் கிண்டர்வியூ வேணாம் அவனுக்கு. சரி தாத்தா சாப்பிடுங்க ஐயா. டேய் எடுக்கிறேன் இல்லை நீ விஷம் வந்து கேட்குறீங்களா அப்புறம் ஒண்டை புட்டுக்காரர் வந்து விஷம் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறதுக்கா? வண்டியை போட்டுக்காரு வரலையே. அவர் தான் அனுப்பிச்சி விட்றாரு. ஏதோ சாப்பாடு கொடு குழம்பு கொடு கேட்டால் அப்போ தான் பூச்சி மருந்துகளை மருந்து யார் சொல்கிறாருப்பா அவரு. அவர் வந்து வச்சுக்கப்பா அவரை. சரி போயிட்டு வரட்டும் ஐயா. ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? சரியாயிடும் கவலைப்படாது. இல்லை அவ்வளோ கஷ்டமா தெரியும். என்ன பண்ணுறது அது வலிக்கும் தானே. நாங்கள் சின்ன சீவு பிடிச்சாலே தாங்க முடியல. பரவாயில்ல வலி மாட்டி யாராவது தாங்க முடியுது கஷ்டம் புரியுது. அது உசுநூறு. சரியாயிட்டேண்ணா பயப்படாது. சாப்பிட்டு இருங்க கொடுத்துட்டு வரேன். கேட்டு பார்க்குறேன் கடையில். அதான் ஒன்றா ரெண்டா ரெண்டு தானே. ஓம் நமச்சிவாய. நீங்க தான் விட்டுறீங்க எங்களை. ஐயா போலீஸ் வந்தாங்களா எதுவும் சொன்னாங்களா? அந்த அம்மா வந்துச்சு. அம்மா வந்து கேட்குது. நைட் எதுவும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணல யாரும்? நைட்டு அந்த அம்மா வந்து கேட்டு ஒரு நாள் போன நாளைக்கு அவங்களாம் போதையில் இருக்கிறாங்கண்ணே. நான் அவனுக்கு எழுப்ப கூட முடியல. அவனுங்களை நேற்று பார்த்து தான் போனோம். அம்மா போதையில் பார்த்துக்கிறான். இருந்தாலும் இப்பவும் போகிறது. அது அந்த மாதிரி ஆள்ற என்ன அவன் புரியாம ஏதோ பண்றான். பாத்துக்காரு கடவுள். சாப்பிடுங்க. நமச்சிவாய். தாத்தா உங்களுக்கு எத்தனை? கீரை மோர். சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. எங்க மத்தங்களா சாப்பிட்டாங்களா? அவங்க சொன்ன மாதிரி தார்பேல் அவுத்து இவங்க வந்து உடனே கையில பிடிங்கி போவாத நான் பார்த்துட்டேன். நான் பார்த்துருக்கேன். உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்க்க தார்பேல் சரி சரி. ஆனா அவங்க ஏதோ ஒரு நாளைக்கு வர்றவங்க ஐயா. அவங்களுக்காக நம்ம இடம் மறைச்சு அவன் அதே இது பண்ணிக்குவான். ஆனா உங்க சேஃப்டிக்கு தான் அவர் சொன்னார். கொஞ்சம் அப்படி இருங்க. பத்திரம் என்ன பண்றது அவனை நைட்ல எதனா பண்ணுவானு பயப்படுறாங்க. அதான் பயம். அதான் ஒன்றும் பயப்படாதீங்க. அதான் அம்மா சொல்லிச்சு. சரி உங்க சேஃப்டி தான் அவர் அங்கே போய் இருங்கன்னு சொன்னார். நல்லதுதான். ஆனா அவன் எப்படி இருப்பான்னு தெரியலையே தாத்தா. போதான் சாமி காலையில். ஆமா அதான் பார்த்துக்கலாம். சரி பத்திரம். சரி சரி. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா? சாப்பிடுவீங்களா வேஸ்ட் பண்ணாம? சிவாய நமக. வாங்க ஐயா வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. அரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. வாங்க ஐயா. ஐயா கூட்டம் களை கட்டுதா? எங்க நைட்டு தான் கூட்டம். இப்போ கிடையாது. இப்போ அதான் சுமாராக ஓடுது. நீங்க வர முடியுமா உள்ள? அதான் சார் சொல்றேன். சிவாய. நான் 3 மணிக்கெல்லாம் நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒன்று. ஐயா அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓகே ஐயா ஓகே ஐயா. நீங்கள் வாங்கி போயிடுங்க. ஓம் நமச்சிவாய. அவரு நடக்க முடியாது. அது எனக்கு தெரியும் ஐயா. அவர் பாவம் நடக்க முடியாது. ஆமாம் தெரியும். நாங்கள் டெய்லி இங்கே தான் வரோம்ல. கொடுத்துருந்தாங்க. சிவாய நம்ம. ஐயா ஒன்றா ரெண்டு கொடுங்க. இது வேறங்களா? இது ஒன் டே ஃபுட்டு தான் ஐயா. ஓம் நமச்சிவாய. அவர் நாளைக்கு வருவார். நமச்சிவாய. என்ன பாட்டி என்ன சாமியார் இருக்குமா? என்ன சாமியார்? நீ சாமியாரான்னு கேட்குறாரு அவர். தம்பி தான். பக்கோடா வைக்கிறாங்களாம்பா. ஐயா சாமியாருங்க மட்டும்தான் ஐயா. அன்னதானம் முன்னாடி தராங்க ஐயா. என்ன பாட்டிமா? ஒன்று வாங்கி ஓடு. ஏய் ஏய் எங்க போன நாளா? முதலாளி வர்றாரு பின்னாடி. ஓம் நமச்சிவாய நமக. மோரா கீரியா தாத்தா?
சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடு போலாம். கீரையா மோரா? கீரையா மோரா? சிவாய நமக. சாப்பிடுங்க. எங்க ஐயா காணா? சரி சரி சரி. நமச்சிவாயா. அண்ணாமலையார் கரோகரா. ஆனால் அதுக்கு அண்ணாண்ட தான் நிறைய செலவாகும். சரி 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 சரிங்க ஐயா. போதில்ல ஐயா? தம்பி ஒன்றா ரெண்டா? மோரா? சாப்பாடு ஒன்றா ரெண்டா? ஓம் நமச்சிவாய. இந்த வரேன் வரேன். குட்டி வாங்கி வச்சுக்க. கீரை மோர் ஒன்றா ரெண்டா? நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. சாமி உங்களுக்கு? இது உன் ஏரியாவே இல்லையே. இல்லை இது உன் ஏரியா கிடையாது. உங்கள் ஏரியா கிடையாது இது. பௌர்ணமியான தான் ஏரியா. எங்க பாஸ் காமி. பாஸ் என்ன பார்த்து இங்கே வாங்க அடையாளம் வந்தது. எதுக்கு அவர் தான் சரி சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா சாப்பாடு ரைட். இந்த போதுமா? மோரா? கீரை நைட்டுக்கெல்லாம் கீரை சாப்பிடாத. சாயங்காலமே சாப்பிட்ரு. கீரை இல்லை என்னன்னா எல்லாமே கீரை தான். சீக்கிரமாக சாப்பிட்ருன்ற. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. சாமி உங்களுக்கு எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. நீங்கள் என்ன சமைச்சு ஐயா கீரை மோர் ஐயா. ரோகரா. சரிங்க. அது வரைக்கும் குழந்தை சிவாய நமக. செம்பா கொண்டு கொடுத்துட்டா? ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா 2 லட்டா இருக்குது எங்குது? தாத்தா மோர் வேணுமா கீரை வேணுமா? ஆ சிவாய நமக. சாப்பிடு. கீரை சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. தனிப்பாட்டு ஆமாம் ஆமாம். இப்பதான் நீங்க வரீங்க. அந்த ஐயா இருந்து 3 இடம் நிறுத்திட்டேன்றேன். ஒரே வாட்டி பார்த்து வர மாட்டாங்க நம்ம ஆளுங்க. டெய்லி வரும். இன்னைக்கு வராதுன்னு நினைச்சிருந்தோம். எங்க என்னைக்கு ஐயா வராம இருந்துக்குது? உங்களுக்கு என்ன மோரா கீரையா? கீரை கீரை கொடுங்க ஐயா. சிவாய நமக. வேற நீங்க தரீங்களா? நீங்க தரீங்களா? அப்படியே 50 ரூபா வாங்கிட்டு ஐயா ஒன்றா ரெண்டா? சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க. ஒன்றும் வரலையா? அன்னதானம் போட்டுக்கிறாங்க. நீங்க போல. நாங்க போகல. ஓம் நமச்சிவா. அதான் அப்படியா? அதனால தான் கேட்டேன். அப்படி வச்சிருக்கு தரேன் ஐயா தரேன். எனக்கு வரேன். போடுங்க ஐயா. ஒன்றா ரெண்டா ஐயா? ஒன்று தான் கீரையா? சரிங்க. சிவாய நம. நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. பார்த்தேண்ணா பிடிச்சிக்கியா? ஓம் நமச்சிவாய தாத்தா. சரி தாத்தா சந்தோஷம். யாரு ஐயா? அப்போ நான் அந்த சாப்பாடு என்ன பண்ணி கொடுக்குறது? அவர்கிட்ட கொடுத்துருங்க. யார் வச்சது? நைனா இந்தா. உங்களுக்கு என்ன வேணும்? 1 2? சிவாய நமக்கு. இப்படி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உடைக்காம எடுத்துன்னு போகலாம். நமச்சிவாய. ஐயா கீரை ஐயா. இன்னைக்கு கீரை மோர் எத்தனை வேணும்? 2. அண்ணாமலையார் கரோகரா. சாமி மணி அது கொஞ்சமே ஊத்துறீங்களா? உங்களுக்கு வர முடியல பழகுது. இருங்க ஐயா. அந்த அப்படி ஊத்துறேன். அப்போ வாங்க கீழே போட்டுறீங்களே. 2 கொடுங்க சாமி. நமச்சிவாயம். உங்களுக்கு சாமி 1 2? வாங்கம்மா.
பார்ப்பீங்களா நம்ம சேனலு? சரி, சாப்பாடு வாங்கிங்க. இல்லைங்க, இது வாங்கிக்கோங்க. சாப்பிட்டீங்களா? வாங்கிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். என்ன ஊருமா நீங்கள்? திருப்பத்தூர். சரிம்மா, நான் அன்னதானத்துக்கு பயன்படுத்தி சொல்லி ஐயாட்ட கொடுத்துட்றேன். சரி, ரொம்ப நன்றிம்மா. நன்றி. சரி, நமச்சிவாய். தாத்தா, உங்களுக்கு என்ன வேணும்? வியாபாரம் பண்ணுறியா? ஐயோ, சாப்பிடு போ. ஓம் நமச்சிவாய. தாத்தா இப்படி வந்துருங்க, அப்படியே முன்னாடி வாங்க. நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சிங்க. சாமி, உங்களுக்கு ஒன்றா ரெண்டா? சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா, நிறைய இடத்துல அன்னதானம் போடுறாங்க, வரலன்றீங்களே. நீங்கள் தான் போகணும், அவங்க அங்கேயே நின்று போட்டுக்கிறாங்க. சிவாய நமக்கு. யாருப்பா? தாத்தா, என்ன வேணும்? மோரா, கீரையா? நமச்சிவாய். பையில் வச்சுட்டா? ஐயா, உங்களுக்கு என்ன வேணும்? 2 சாப்பாடு வேணுமா? ஓம் நமச்சிவாய். மோர் பார்த்து. ஓம் நமச்சிவாய நமக்கு. ஐயா, அண்ணாமலையார் கரோகரா. ஐயா கொடுத்துருக்கீங்க. உங்கள் குடும்பம் நல்லா செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய். அப்புறம் போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய். யூடியூப் பார்த்துக்கணும். ஓம் நமச்சிவாய். செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் ஐயா, சாப்பிடுங்க. ஏன் தூங்கிட்டு இருக்கிறீங்க? இவ்வளோ பேர் போகிறாங்க. யார் காசு போட மாட்டேங்கிறாங்க சாமி? போடுவாங்க. திடீர்னு எழுந்து பாருங்க. தூங்கினா எப்படி போடுவாங்க? மூச்சு தான் போடுவாங்க. போட மாட்டேங்கிறேன். அதுக்கு தூங்கலாம். சரி, நைட்டுக்கு வரும். அப்படியே எதிர்பார்த்துக்கிறேன். வரும். சரிங்க ஐயா. அதையெல்லாம் பாட்டாளி மக்கள். சரி சாப்பிடுங்க ஐயா. உனக்கு எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணா
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலேயோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோயுனையார் அறிவார் அருணாச்சலா ஓவை போல நற்குன் அருளை தன்